We welcome you to our Rays of Light, Porur Fellowship on refreshing times. Let us bow our heads down and pray. Dear Jesus, our Lord, Father, we pray that you would come down here in your presence, that you would move in this place, O Lord. Fill this place, O Lord, with your presence. Move in this place, O Holy Spirit. Lord, we pray, Lord, that all those who are coming, that you would bring them safely, Lord. And for those who couldn't make it, wherever they are, that you would bless them, Lord. Lord, we pray, Lord, that as we get into worship and as we get into your word, that you would be with us, O Lord, that you would touch us, that you would speak to us, O Lord, from your word. Lord, strengthen your people, O Lord, for your joy is our strength. Lord, we pray, Lord, as you said in your word, where 2 and 3 are gathered, there you are there. Lord, we pray, Lord, that you would fill this place, O Lord, with your love, your mercy, your compassion, Lord, your deliverance, Lord, your encouragement, O Lord. We pray, Lord, that your presence would go before us. We pray, Lord, that your Spirit, O Lord, would be with us, O Lord. Fill this place, O Lord, with your holy presence, O Lord, Father. Let all those who come here, Lord, today be touched. Let them go back blessed, O Lord. We pray for victory, O Lord, in the name of Jesus. We pray, O Lord, for revival, O Lord. We pray, O Lord, for redemption, O Lord. We pray, Lord, that all the bondages, O Lord, of sin and darkness be broken and released in the name of Jesus right now. We pray, Lord, that every sickness leave in the name of Jesus right now. We pray, Lord, that every failure leave in the name of Jesus right now. Thank you, Jesus, for your love and your mercy. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இதனால் முதல் பாடலாக ஒரு பாடல், நம்பத்தக்கவர் நீர் ஒருவதானே, உண்மையுள்ள ஒரு தெய்வம் நீர் தானே, பொய் சொல்லில நீர் மனிதன் அல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறது போல என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிற வார்த்தையின்படியே நம்ம தகப்பனை இதனால் நாம் பாடுவோம். நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்லிட ஒரு மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன்காரம் நான் கண்டேனே, என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன்காரம் நான் கண்டேனே, எல்லா இயேசு கிறிஸ்து நான் முடிந்ததே, ரகவோ தொடங்கியனையே, எல்லா இயேசு கிறிஸ்து நான் முடிந்ததே, ரகவோ தொடங்கியதே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே,
சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எல்லாம் உறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, எல்லா இயேசுக்கு சித்துனா முடிந்ததே, ரெகபோத் தொடங்கினதே. இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு துறவு வெட்டு வரான். முதலாவது துறவு வெட்டும் போது அதுக்கு பேர் ஏசேக்கு அப்படின்னு சொல்லி வைப்பார். ரெண்டாவது ஒரு துறவு வெட்டுவாரா, இதுக்கு நடுவில் அங்கே இருக்கிற எல்லா ஊராரும் என்ன பண்ணுவாங்க, இதோட வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி எங்களுடைய இடத்துல நீ எப்படி ஒரு கிணறு மாதிரி துறவு தோண்டலாம், இது எங்களுடைய முற்பிதாக்கள் இருந்த இடம், நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். சரி, அதில் என்ன பண்ணுவாங்க, சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க, அதை மூடிட்டு போயிடுவாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் பெயர்ந்து போய் அங்கே ஒரு துறவு வெட்டுவாராம், அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுவாங்களாம், அதையும் மூடிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் கடைசியாக இந்த ரெகபோத் என்று சொல்லி இந்த துறவு வெட்டும் போது எல்லாரும் சமாதானம் பாடி தேவன் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை இது வரைக்கும் உங்களை எல்லாரும் பார்த்து ஒருவேளை ஏளனமா பேசலாம், இவங்க யாரு, சாதாரணவங்க தானே அப்படின்னு சொல்லி உங்களை பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா, தாவீதுக்குள்ள தேவன் இருந்த போதுதான் ஒரு கோலியாத்துன்ற ஒரு எதிரியை இருப்பினார். கோலியாத்துன்ற ஒரு எதிரி இல்லைன்னா தாவீதே தேவையில்லை. தாவீது குறித்து நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். ஆகவே உங்களுக்கு முன்பாக யாராவது மாதிரி பேசுறாங்களா, சொந்த அண்ணனே பேசுறானா, தாவீதை டேய் கொஞ்சோண்டு ஆடுகளை வைத்துட்டு அதையும் விட்டுட்டு இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சொந்தங்களே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை நாயகன் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனால தான் எல்லா இயேசுக்கு சித்துனா இன்றே முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெகபோத் உங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசினாங்களா, யார் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2012ஆம் வருஷம். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி தான் போவேன் வாரத்தில். எனக்கு அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுவும் என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 hours 1.5 hours தான் என்னோட டைமிங் இருக்கும். ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க சம்பளத்தை காட்டிலும் என்னுடைய சம்பளம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. அப்போது என் கூட ஒருத்தங்க தேவனை அறியாத ஒரு மகள், அவங்க கொஞ்சம் ஸ்வரம்லாம் தெரிஞ்சிடும், பாட்டு பாடுவாங்க. நான் மியூசிக் டீச்சர். நான் மியூசிக் சொல்லிக் கொடுக்க போகும்போது அவங்களுக்கு ஸ்வரம்லாம் தெரிஞ்சனால என்னை குறித்து பொறாமப்படுவாங்க. இந்த சார் ஒரே ஒரு நாள் தான் வராரு, அது 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஸ்கூலில் இருக்க மாட்டுறாரு, ஆனால் சம்பளம் பார்த்தா என்னை காட்டிலும் ஜாஸ்தி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு என்னை பார்த்தா என்னை விஷ் பண்ண மாட்டாங்க, என் கிளாஸ் வர வேண்டிய பசங்களை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. நானாக என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நானே கூட்டிகிட்டு வந்து திருப்பி நானே கொண்டு போய் விடுவேன். ஆனால் ஒரு சில நாட்கள் கழிந்தது.
தேவன் நம்மளை கொண்டு போய் வைத்தார்னா ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களோட இடைப்படுவார். அவங்க புறஜாதி மகள் தான். ஆனால் ஒரு சில நாட்கள் அவங்க வீட்டில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க திருமணம் ஆனவங்க தான் பகிர்ந்து கொண்டு சொன்னாங்க, எனக்கும் இந்த மாதிரி, என் கணவனுக்கும் இது மாதிரி. நான் சொன்னேன், இது வரைக்கும் யாரோடையும் வச்சு பேசிருப்பீங்க, ஆனால் நன்மை நடந்ததோ தீமை நடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காக பேசுகிற தெய்வம் இருக்கிறார், அவர் தான் ஏசப்பான்னு சொல்லி அந்த புறஜாதி மகள் சொன்ன நான். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நான் அந்த ஸ்கூல்லேருந்து கடைசியாக ஒர்க் பண்ணது 2017 ஒர்க் பண்ணேன். ஏன்னா அதோட அந்த ஸ்கூலை மூடுறாங்க. நான் வாங்கின என்னோட சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் ஏற்றி சாருக்கு கொடுங்கன்னு சொன்ன ஆள் அதே மகள். ஹல்லேலூயா. எனக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டவங்க, என்னை வந்து ஏளனமாக பார்த்தவங்க, சார் ரொம்ப கத்தி கத்தி பாடுறாரு, மைக்கெலாம் கிடையாது, அங்கே ஸ்பீக்கர்லாம் கிடையாது, வெறும் கீபோர்டு மட்டும்தான். ஒரு கிளாஸில் 40 பசங்க இருப்பாங்க, அதுக்கு நான் பாட்டு சொல்லி தரணும், கத்தி சொல்லி கொடுத்தா தான் 40 பசங்களும் கேட்கும். எந்த மக இவருக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்களேன்னு சொன்னவங்க அதே ஓனர்கிட்ட போய் சொன்னாங்க, சார் ரொம்ப கத்தி ஸ்டெயின் பண்ணி பாட்டு சொல்லி தராரு, அவருக்கு இந்த சம்பளம் பார்த்தா கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு சொன்னாங்களா. இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஒருவேளை சம்பளத்தில் இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், இவங்க நம்மளுக்கு எதிரியா இருக்கலாம், கவலையப்படாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாயில ஸ்தோத்திரிக்கிறீங்களே, துதிக்கிறீங்க, சபிக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க சபிச்சிங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு பாத்திரமா மாறிடுறாங்கல்ல. அப்ப அந்த சாபம் எங்க போகும்? நமக்கு தான் வரும். அதனால தான் யாரையும் சபிக்காதீங்க. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ரகபோ தொடங்கும். இந்த பாடல், இந்த ஒரே சரணத்தை பாடுவோமா? வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் ஓங்காரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் ஓங்காரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, ரகபோ தொடங்கியதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, ரகபோ தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. விசுவாசோட சொல்லுவோமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க உங்களை பெருக செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார்? ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை கண்களை மூடி இருந்த இடத்திலே எவ்வளவு நன்மைகளை பெற்ற நாம், நம்மளை மறவாத ஒரு தெய்வம் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை மறக்காத ஒரு நபர் உண்டு, அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல நம்முடைய சிறு வயதுல எத்தனையோ பேர் நம்ம கூட பயணிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களாம் நம்ம கூட இருக்கலாங்களா? இல்லட்டா நம்ம பள்ளிக்கூடத்துல கல்லூரி வாழ்க்கையில எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஏன் இப்போ நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட எத்தனையோ மக்கள் நம்மளோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் இன்னி வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிறாங்களோ, உங்களுக்கு ஒருவேளை நன்றி செலுத்துகிறாங்களோ இல்லையோ, உங்களை மறவாத ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம்மளை மறவாமல் நினைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்கிற தேவன் ஏதோ எப்போ நினைக்கிறவர் அல்ல, என்றென்றும் நினைக்கிற தேவன் தான் நம்முடைய ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான நம்முடைய ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கார், மறவாமல் எங்களை நினைத்தீங்களா சப்பா. நான் இன்னைக்கு மனதார நன்றி செலுத்த போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
நீங்க ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவதற்கு இங்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார். இந்த அருமையான பாடலை என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என்னை மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரெக்ட் உயர்த்தி சொல்லுமா? நன்றி நன்றி உண்மையா சொல்லுவோம் ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுவோம். ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி 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 நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நிற்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நல்ல தேவனுக்கு உங்களால் முடிந்த உங்களுக்கு முடிந்த சோதனை தான் தேவன் உங்களுக்கு தாங்க கொடுப்பாரா? ஹல்லேலூயா. சோதனையை தாங்குகிற மனுஷன் பாக்கியவானா, அவன் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
யோபு சொல்லும் போது அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்றது போல உங்களுக்கு இருக்கிற பாரங்கள், உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் தேவன் அறிந்ததுதான். நம்முடைய சோதனையான நேரத்துல நாம் யாரை நம்பி போகிறோம்? நம்முடைய வேதனையான நேரத்துல நாம் எந்த பரிகாரியை தேடி ஓடுகிறோம்? இன்றைக்கு தேவன் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனே, எங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் இன்று சாயங்கால நம்மளோட வந்திருக்கா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த ஏசப்பாட்ட சொல்றீங்களா? ஏசப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏசப்பா, நீங்க எல்லாம் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தான்ப்பா, இதுவரைக்கும் என சுமந்தது நீங்க தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கைவிடாம நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய வல்லமை உள்ள கரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீ இதுவரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் என்று சொல்லலாமா? உங்களுடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல வைத்திடுங்க. இன்று உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தேவன் மாற்ற வல்லவர். உங்களுடைய பலவீனத்தை மாற்ற வல்லவர். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவர். அதை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கதியை புசிப்பார்கள் சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஜீவனை விரும்பும் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஜீவனை உண்டாக்கின தேவன், சுவாசத்தை ஊதின தேவன். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னோட முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோட உண்மை நான் அன்பு கூறுகிறேன் ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில இருக்க சொன்னா தயவாக எடுத்து கொடுங்க ஏசப்பா. நான் இன்னும் உம்முடைய பிள்ளையா இருக்கணும், நான் உமக்கென்று வாழணும், உண்மையே ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையில இந்த உலகத்தின் அதிபதி என்ன திரும்ப செய்வா? தேவனை துதிக்காதபடி மனதுக்குள்ள அநேக பாரங்களை வைப்பான். நீங்க துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க, எல்லா விதமான கட்டுகளும் மத்தியில பவுலும் சீலாவும் துதிச்சாங்க என்று சொன்னா, நாம சிறைச்சாலையில இல்ல, நாம நம்முடைய சொந்த வீட்டுல தான் இருக்கிறோம். நீங்க துதிச்சு பாருங்க. எப்பொழுதும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவீங்கன்னா, நீங்க உங்க மலையை பார்த்து சொல்ல முடியும், நீங்க உங்களுடைய காரியங்களை பார்த்து சொல்ல முடியும், என் தேவன் எப்பொழுதுமே எனக்கு நன்மை தான் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு எப்போதும் தீமையை செய்கிற தேவன் அல்ல, நன்மையாய் மாற்றி கொடுப்பார். இதை விசுவாசிங்க. உங்களோட வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் காலத்துல செய்வார். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்து. இந்த பிள்ளைகள் உண்மை பார்க்க, உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறாங்க அப்பா. இந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. இந்த பிள்ளைகள் வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு. அன்றைக்கு தாவீது கேட்டது போல, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இன்னைக்கு இந்த பிள்ளைகள் வந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளோட எங்க மக மூலியமா பேசுங்கப்பா. வார்த்தையால் பலப்படுத்துங்க. இந்த ஆராதனைக்கு ஜெபித்த, உழைத்த, தாங்குன, முதுகெலும்பா இருக்கிற அருமையான எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதி. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. இவருடைய சந்ததி குடும்பங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருவேளை இன்றைக்கு தான் முதல் முறையாய் வந்திருப்பாங்கன்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உண்மை அறியாத பிள்ளைகள் ஒருவேளை இங்கே இருப்பார்கள் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதை நீர் திறக்கும்படியாய், சதையான இருதயமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியான நேரத்தை உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புகிறோம். தங்களுக்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு நேர்த்தியான காரியத்துல, நேர்த்தியான நேரத்துல பதிலை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளெஸ்ட் பை யுவர் எனிமீஸ். ஒரு வித்தியாசமான ஒரு இதில், நம்ம எனிமீஸ், நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை பிளெஸ் பண்ணி, நம்மளை ஹெல்ப் பண்ணி, நம்மளை ப்ரமோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க, எப்படி இது நடக்க முடியும்? என்னை பிடிக்காத ஒரு ஆள் எப்படி என்னை ஹெல்ப் பண்ண முடியும்?
என்னை பிடிக்காத ஒருத்தங்க எப்படி என்னை வந்து மேலே தள்ள முடியும்? இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறவங்க வந்து எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது நான் சொல்ல, இது பைபிள் சொல்லியிருக்கு. Pastor, can you read in the mic? 1 Samuel 17:41-47. பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். எவ்வளோ ஒரு இந்த கதையை நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக, ரொம்ப ஒரு பைபிள் ஒரு பேசிக் ஸ்டோரி, ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டோரி தான் இது. இப்போ பாருங்கள் எப்படி வந்து இந்த கொலாயத் ஒரு ஜெயண்ட், அவன் எப்படி வந்து டேவிடுக்கு அகேன்ஸ்டாக வரான். இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் நிறைய சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஜெயண்ட் மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், ஜெயண்ட் மாதிரி இருக்கிற பெரிய ஆள், ரொம்ப நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்குற ஒரு ஆள், நம்மளை பார்த்து மூஞ்சிலே திட்டுற ஒரு ஆள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்னென்ன அதை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ பாருங்கள் இவங்க எப்படி நம்மளை திட்டுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருக்காங்களே, தினம் வேலைக்கு போனால் இது ஒரு தொல்லையாக இருக்கே, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கே, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த கொலாயத்தை பார்த்தீங்கன்னா, கொலாயத்தை அங்கே வச்சதே வந்து எதுக்காக நினைக்கிறீங்க நீங்கள்? எதுக்காக? வை வாஸ் கொலாயத் பிளேஸ்ட் அகேன்ஸ்ட் டேவிட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம ஒரு கதையை படிக்கிறோமோ இல்லை பைபிள் ஏதான ஒன்று பண்ணுறோமோ, ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா எதுக்காக இவர் வந்து இந்த கொலாயத் எதுக்கு வரணும்? ஒரு டேவிடை பார்க்கணும், டேவிட் வந்து கடவுளோட ஆள், கடவுள் புள்ள, எதுக்கு கத்தணும், எதுக்கு இது இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு ஆள் அகேன்ஸ்டாக வரல, ஒரு பெரிய சிச்சுவேஷனோ இல்லை ஏதான ஒரு விஷயமோ நம்மளுக்கு எதிராக இருக்கலைன்னா நம்மளுக்கு வந்து ஜெயிப்பே கிடையாது. சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்களா? பாலஸ்தீன் மக்கள் இருந்தாங்களா? ராஜா சால் இருந்தாரா? எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா? நிறைய டைம் வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் நம்மளை சுற்றி பார்க்குறாங்களோ, எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம் அதிகமாகுதோ, சந்தோஷமாக இருங்க. ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறேன்? ஏன்னா ஜெயம் யாரோடது? கர்த்தருடையது. நம்மளோட ஜெயந்தான். எவ்வளோ பெரிய கூட்டம் வருதோ ரொம்ப நல்லது நம்மளுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா கர்த்தர் ஏன் தெரியுமா? நம்மளை தான் உயர்த்துவார். இந்த மாதிரி அகேன்ஸ்டாக நம்மளுக்கு வருது வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா நீங்கள் வந்து டேவிடோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரதர்ஸ் இருந்தாங்க. டேவிட் தான் போய் நின்னான், டேவிட் தான் கடைசி ராஜாவாகவும் ஆனான். மற்றவங்களாம் அதே ஆட்டு மேய்க்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்கள பற்றி அவ்வளோவா பெரிய அக்கௌண்ட்டும் கிடையாது பைபிளில். யோசிச்சு பாருங்க. கரெக்டா? நம்மளுக்கு எதிராக ஒருத்தன் வரான், அவன் மூலியமாக தான் டேவிடே ராஜா ஆகுறாரு. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பேர்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வந்தாங்க போனாங்க இருந்தாங்க, அதே ஆட மேய்ச்சிட்டாரு. இவர் மட்டும்தான் ராஜாவானார். ஏன்னா இவருக்கு இருந்த எதிர்ப்பும் ஜாஸ்தி. ஒரு பிலிஸ்டைனோட இருக்கிற பெரிய ஜெயண்ட்டே எதிர்ப்பு. சுற்றி எத்தனை பேர் பார்க்குறாங்க? அத்தனை பேர். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பப்போ நம்மளுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எதிராக, நம்மளுக்கு வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளோ, இல்லை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்லை ஒரு ஒர்க் ப்ரெஷரோ, இல்லை ஏதான ஒரு சிச்சுவேஷனோ நம்மளை மட்டும் போட்டு அமுக்குதில்ல,
நம்ம அந்த நேரத்தில் வந்து we should be very happy and give thanks to God. ஏன்னா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அமுக்குதோ அவ்வளோ பெருசு நம்ம டெலிவரன்ஸ் இருக்கும். சுற்றி எத்தனை பேர் பார்க்குறாங்களோ ரொம்ப நல்லது, பார்க்கட்டும். ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் பார்க்குறாங்களோ அவ்வளோ தூரம் God is going to do a mighty miracle அர்த்தம். ஆமாம், இட் இஸ் ட்ரூ. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமாம், இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்க வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் போது தான் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியுது, அவனோட கேரக்டர் என்னன்னு அவனுக்கே புரியுது, அவன் உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு, இல்லை தூங்கிட்டு இருந்த மனுஷன் யாருன்னு அவனுக்கே புரியும். இப்போ டக்குன்னு அவங்கள தூக்கி தண்ணியில் தள்ளி விட்டுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ஸ்விம்மராக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உயிரை காப்பாற்றாச்சும் எதனா ஒன்று பண்ணி காப்பாற்றுவீங்களா? அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஐயோ நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், நான் மட்டும் தப்பிக்கல, கூட ஒருத்தங்க கறந்தாங்க அவங்களும் இது பண்ணுவாங்க. சாதாரணமாக நீங்கள் போய் எங்கேயாவது ஒருத்தன் வந்து விழுகிறானா போய் காப்பாற்ற போவீங்களா? அந்த மாதிரி தான் நிறைய தடவை நிறைய பேர் வந்து கஷ்டமான சுச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுறீங்க. ஏன்னா தள்ளப்பட்டால் தான் உங்களுக்கே தெரியும் உண்மையான ஆள் யார் உள்ளன்னு. ஏன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு ராஜா, ஒரு ராணி, ஒரு வாரியர், ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய வந்து சோஷியல் ஒர்க்கர், பாஸ்டர் எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. அந்த கஷ்டத்தை தள்ளுறோம் பார்த்தீங்களா, டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. அந்த கஷ்டம் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. நம்ம லைஃப்பில் வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை வந்து க்ரஷ் பண்ணுறது கிடையாது. கஷ்டம் வந்து நம்மளை க்ரஷ் பண்ணுறதுக்கே கிடையாது. கஷ்டம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ பில்டிங் எக்ஸசைஸ். நம்மளை வந்து நம்ம யாருன்னு நம்மளுக்கும் காட்டுது, வெளி உலகத்துக்கும் காட்டுது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது என் வாழ்க்கையில் வந்து கஷ்டமே எனக்கு இல்லை, நான் பிறந்தது இன்ன வரைக்கும் ரொம்ப கூலாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்திருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஒப்போசிங் ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை முடிப்போம், நெக்ஸ்ட் லெவல் போவோம், நெக்ஸ்ட் லெவல் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஐயோ அப்பா நல்ல வேலைப்பான்னு உட்காருவோம், எங்கேருந்தோ ஒரு பிரச்சனை வரும். இல்லை எங்கேருந்தோ நம்மளுக்கு இந்த ஆள் யாருன்னே தெரியாது, டக்குன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஐயோ ஏன்பா இவங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் ப்ரமோஷன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது தான் இவங்களும் வரணும். ஆனால் நல்லது, அந்த கொலையாத் வந்து வர்றது ரொம்ப நல்லது. ஏன் கர்த்தருக்கு தெரியாதா? இந்த மாதிரி டேவிடுக்கு வந்து கொலையத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியாதா? இல்லை கர்த்தருக்கு தெரியாதா டேவிடோட எவ்வளோ ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து கொலையத் அப்படின்ட்டு? ஆனாலும் எதுக்காக எதிராக வைக்கிறாங்க பேட்டில் ஃபீல்டில்? ஏன்னா அப்போ தான் டேவிட் யாருன்னு தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன தெரியும், டேவிடோட கடவுள் யாருன்னு தெரியும், டேவிட் கூட யாரு நிற்கிறான்னு தெரியும். நிறைய டைமு நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியாது கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட ஒரு கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது கிடையாது. ஏதோ பண்ணுறோம், ஏதோ லைஃப் போகுது, ஏதோ கஷ்டமும் கூடயே வருது, எல்லாமே கூட நம்ம கலந்து போய்கிட்டே இருக்கு. கஷ்டம் இருக்கா? இருக்குங்க. நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க? நானும் இருக்கேங்க. கடவுளை எப்படிங்க இது பண்ணுறீங்க? அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. குடும்பம் எல்லாமே வெரி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. அண்ட் கேன் யூ ஆல்சோ ரீட் 1 Samuel 17:51-53. ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூத மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய விடுவு காலம். நம்ம ஓட பின்னாடி வந்து நம்மளை பார்த்து ஐயோ இவரே வெட்டிட்டாரே இவ்வளோ பெரிய ஜெயண்ட்டை, நம்மளும் ஓடலாம், நம்மளுக்கும் விக்ட்ரி தான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்து அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் கடவுள் வந்து சுற்றி நம்மளுக்கு ஸ்பெக்டேட்டர் ஒரு குரூப் எப்பவுமே வைக்கிறாரு. அந்த குரூப் வந்து நம்ம கீழே போகும்போது
தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கும். மேலே வந்தோம் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவாங்க இவங்கள மாதிரி. எப்படிப்பா நீ போகிற, எப்படிப்பா நீ செய்ய போகிற, ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய ஜெயண்ட் ஆச்சே இதுன்னு. ஜெயண்ட் தலையை வெட்டிட்ட உடனே பின்னாடியே வருவாங்க, வாவ் சூப்பர், நான் தெரியும்ப்பா நீ வந்து கடவுளும் கூட இருக்காருன்னு, அதான் நான் உனக்கு சேர் பண்ணிட்டு இருந்தேன், அன்றைக்கி பார்த்தியா நான் தான் வந்து உனக்கு இதை பண்ணேன், நான் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு பின்னாடியே சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது, அவங்க நல்லது சொன்னாலும் ஓகே, நல்லது சொல்லனாலும் ஓகே. பிகாஸ் அவங்க வந்து டைமுக்கு ஏற்றப்பில் மாறிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களா, பெரிய கூட்டம் சேருதா, வெரி குட். நம்மளுக்கு வெறும் அவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், வெரி குட், லெட் தெம் பி தேர். சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும், அது வந்து லெட் தெம் ஜஸ்ட் பி ஸ்பெக்டேட்டர்ஸ். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 23:5 பாருங்க. யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். ஸோ டேபிள் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் டேபிள் கிடையாது. ஒரு பெரிய டேபிள் போட்டால் வச்சுக்கோங்களேன், பந்தி போட்டால் வச்சுக்கோங்களேன், அது யார் முன்னாடி போடணும், நம்ம சாப்பிடவே கூடாது, நம்ம கெட்டு போயிடணும், நம்ம அழிஞ்சு போயிடணும், ஒரு வேளை சாப்பாடும் இவனுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தியா நம்ம எனிமீஸ். அவங்க ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு தான் கடவுள் நம்மளுக்கு பெரிய பந்தியே ரெடி பண்ணுவார். இது நான் சொல்ல, இது பைபிள் சொல்லுது, இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. நம்மளை யாரெல்லாம் வந்து நீ உருப்படவே மாட்ட, நீ சரியாக இருக்க மாட்ட, உனக்கு நான் தொல்லை கொடுக்க தான் நான் வரேன் டெய்லி வேலைக்கு, உன்னை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் கஷ்டப்படுத்த தான் நான் வரேன், வீட்டில் உன்னை நான் நச்சு பண்ணிகிட்டே இருப்பேன், சுற்றி தொல்லை கொடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாராம், ஒரு வேளை சாப்பாடு கிடையாது, ஒரு பெரிய பந்தியை வைப்பாராம். ஸோ எனிமீஸ் நம்மளுக்கு வி வில் பி பிளெஸ்ட். வந்து இஃப் யூ ஹேவிங் எனிமீஸ் நோ, நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட் பீப்புள் நினச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க பந்தி சீக்கிரமாக தயாராகுது. ஏன்னா அவங்க இருந்தால் தான் அவங்களுக்கு பந்தி, அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எனிமீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறதோட ஒரு எனிமி உங்களுக்கு அகேன்ஸ்டாக வரானா அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே ஜோசஃபாக இருக்கட்டும், டேவிடாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, டேனியல், யாரை வேணால், ஷாட்ராக், மீஷாக், அபினாகோ, யாரை வேணால் எடுத்துக்கோங்க, எனிமி ரொம்ப முக்கியம். எனிமி வரானா, கஷ்டம் வருதுன்னா, கஷ்டம் கொடுக்குறவன் ஒருத்தன் வரானா நீ அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு அது கிளியர் சிக்னல். ஏன்னா யாருமே செத்த பாம்பை அடிக்கவே மாட்டாங்க, செத்து போன பாம்பை யாருமே அடிக்க மாட்டாங்க. அப்போனா நீங்கள் ஏதோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே வந்து யாரோ ஒரு பெரிய ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய வந்து ஒரு மிரக்கிள் ஒர்க்கராக இருக்கலாம், பெரிய சோஷியல் ஒர்க்கராக இருக்கலாம், பெரிய நர்ஸ், பெரிய டாக்டர், பெரிய ரிஃபார்மிஸ்ட், யாரை வேணால் தூங்கிட்டு இருக்கலாம். அதை உங்களை தட்டி எழுப்பி உங்களையே குலுக்கி கொண்டு போய் உங்களை தண்ணியில் தள்ளணும்னு தான் அந்த எனிமியே வரான். அதை பண்ணாதான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், உங்கள் பவர் என்னான்னு சுற்றி இருக்கவங்க ஆளுக்கும் தெரியும். அதுக்கு தான் சுற்றி இருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். நம்ம கூட்டம் வந்து எவ்வளோ நம்மளை சுற்றி சேர்றதோ ரொம்ப நல்லது, நல்லது, ரொம்ப 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 நல்லது. பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருங்க, அதுதான் நம்மளுக்கும் தேவை. ஏன்னா நம்ம பெரிய ஆளாகும் போது சுற்றி இருக்கிற ஆள் தேவையில்ல பார்க்குறதுக்கு. தனியாக 2 பேர் மட்டும் வச்சு ஃபேமிலி மட்டும் இருந்தால் என்ன யூஸு? ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இருந்தோம், இப்போ எப்படி இருக்கணும்னு ஒரு கதை சொல்ல, அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா வச்சு கதை சொல்ல நம்மளுக்கு ஆள் தேவையில்ல. அதுக்கு இவங்கெல்லாம் எல்லாமே எப்படி, இவங்க தான் முக்கியமான ஆளுங்க. இந்த மாதிரி தொல்லை கொடுக்குற ஆள் தான் ரொம்ப 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 முக்கியமான ஆள். நாளைக்கே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இந்த தொல்லை கொடுக்குற ஆள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவான், ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவான். ஆக்சுவலாக நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ஆக்சுவலாக தெரியுமா எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும், நான் அப்படிலாம் வந்து நான் சொல்லி பண்ணலப்பா, எனக்கு மேலே இடத்துலேருந்து ஒரு பிரச்சனைனால தான் பண்ணேன், எனக்கு அப்படிலாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, சும்மா தான் நான் பண்ணேன், ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு டக்குன்னு மாறிடுவான். என்னையா நேற்று வரைக்கும் எனிமையாக இருந்த, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டினாலும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா அதுதான் சுற்றி இருக்கிறவங்க ஆளோட முக்கியமான ஒரு குணமே. இப்போ நீங்கள் ஜீசஸே எடுத்துக்கோங்க சரிங்களா, ஜூடஸ் இல்லாமல் க்ரூசிஃபிக்ஷன் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள்.
இயேசுக்கு ஜூடஸ் இல்லாமல் நான் என்னம்மா சொல்கிறேன், இருக்கிற எத்தனையோ டிசைப்பிள் இருந்தார், 12 டிசைப்பிள். முக்கியமான டிசைப்பிள் யார் தெரியுமா? ஜீசஸ்க்கு ஜூடஸ் தான். கரெக்டா? முக்கியமான டிசைப்பிள் ஜீசஸுக்கே யார் தெரியுமா? ஜூடஸ் தான். ஏன்னா அந்த ஜூடஸ்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா அவர் கிராஸுக்கே போயிருக்க மாட்டார். கிராஸுக்கே அவர் போகல. ஏன்னா காட்டி கொடுக்க ஒரு ஆள் தேவைங்க. ஜீசஸே காட்டி கொடுத்தது யார்? ஜூடஸ் தான். இப்போ ஜீசஸை காட்டி கொடுக்காம எல்லாருமே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், மற்றவங்கள மாதிரி அவர் போயிருப்பாரா சிலுவைக்கு? யோசிச்சு பாருங்க. போயிருப்பாரா? இல்லை அவர் பவரை காட்டியிருக்க முடியுமா? இல்லை 3ஆவது நாள் உயிர் தெரிஞ்சிருப்பாரா? இல்லை அது மூலியமாக நம்ம எவ்வளோ பெற்றுக்கொள்ளுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த நெகட்டிவ் ஆள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு நெகட்டிவ் ஆள் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கல நெகட்டிவ் ஆளை நினச்சி கவலைப்படாதீங்க. நான்லாம் சிரிச்சிடுவேன் அவங்கள பார்த்தாலே வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் ஆளை பார்த்தாலே ரொம்ப சிரிச்சிடுவேன். நினைப்பாங்க என்னடா இவங்க சிரிக்கிறாங்கன்னு. நிஜமாக நான் சிரிச்சிடுவேன். ஏன் தெரியுமா? வெரி குட், நீ வந்துட்டேன் என் லைஃப்பில். இப்போ உன்னை வச்சு கடவுள் என்ன ஒரு கேம் விளையாட போகிறாரு, உன்னை வச்சே நான் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் பார்க்குறதுக்கு. நீ கரெக்டாக இப்போ நீ என்னை எதிர்த்துட்டே இருக்கணும். நீ நல்லவனா மாறிடக்கூடாது. நீ எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என் பவர் என்னன்னு எனக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற ஆளுக்கும் தெரியும். நான் பெரிய ஆள் ஆகிடுவேன். நான் பெரிய ஆள் ஆனப்புறம் நீ என் காலில் விழுந்துடுவேன். ஏன்னா அதுதான் உலகம், அதுதான் உலகம். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டீங்க, அவன் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கான் வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு உங்கள் ஸ்டெப்பில் உங்கள் காலில் விழுந்துருவான். ஓ அவன் மேலே போயிட்டானா, ஓகே அவனை கரெக்டாக காக்கா பிடிக்கலாம், அவனை சுற்றி நிற்கலாம், அவனை இது பண்ணலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த ஜூடஸ் ஆள் என்ன பண்ணார் பார்த்தீங்க? 30 பீஸ் சில்வருக்கு 30 பீஸ் சில்வருக்கு ஜீசஸை பிட்ரே பண்ணார். கரெக்டா? கடவுளுக்கு தெரியுமா இதை பற்றி? ஹி நியூ. அப்புறம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடவுளே காட் ஹிம்செல்ஃப், இட் வாஸ் ஃபார் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இந்த ப்ரெஸ்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அப்போசிஷன், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் கடவுளுக்கே ரொம்ப வந்துச்சு. கார்டன் ஆஃப் கெத்செமனிக்கு போனார். போய் ஹி வெப்ட். கார்டன் ஆஃப் கெத்செமனிக்கு இன்னொரு பேர் இருக்குது, இட்ஸ் கார்டன் ஆஃப் ப்ரெஸ்ஸிங். ஏன்னா ஆலிவ்ஸ் இருக்குது. நீங்கள் கார்டன் ஆஃப் கெத்செமனி இப்படி படிச்சிங்கன்னா அது ஆலிவ்ஸ் இருக்கிற ஒரு கார்டன். அந்த ஆலிவ் ஆயில் பியூராக எங்கே கிடைக்குது நம்மளுக்கு? when the seed is pressed, அப்போ தான் அந்த பியோர் ஆயில் நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி ஜீசஸே போய் he cried, அழுது இந்த கப்பை என்கிட்ட எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு, அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார்? பெரிய ஆள் மாதிரி போயிட்டு ஒரு 30 சில்வருக்கு போயிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு இடியாந்திருக்கும் எல்லாருக்குமே, மற்ற டிசைப்பிள்ஸ் இவங்க அவங்க எல்லாத்துக்குமே. ஐயோ இப்படி ஒரு அப்போசிஷனா, கூட இருக்கிறவனே காட்டி கொடுத்துட்டானே, ஐயோ ஒரு நார்மல் 30 பீஸ் சில்வருக்கு பண்ணிட்டானே அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க. பட் அது நல்லது. whenever we have bad situations, கூடியே நின்று காட்டி கொடுக்குற ஆள், போட்டு கொடுக்குற ஆள், கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆள், நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் உட்காரும் போது ஆக்சுவலாக அவங்க டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இப்படி பண்ணுறத பற்றிலாம் இப்படி பண்ணி வச்சிடுறாங்கன்னு போட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா? வெரி குட், போட்டு கொடுக்கட்டும். ஏன்னா ஜீசஸையே போட்டு கொடுத்தாங்கல்ல, ஜூடஸ் அதானே பண்ணார். அதை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அடுத்தது கிராஸில் போட்டாங்க, விப்பில் அடித்தாங்க. எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வேர்ஸ்ட் பிட்ரேயல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஜோசப் எடுத்து குழிக்குள்ள தான் போட்டாங்க. இவரை எவ்வளோ இன்ச்சாச்சா கஷ்டப்பட, அந்த அளவுக்கு நம்ம யாரும் கஷ்டப்படலையே, அந்த அளவுக்கு நம்மளை யாரும் ஏன்னா ஜீசஸோட லைஃப் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. எல்லாமே அவர் பட்டுட்டார். எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர், எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி பீன் டன். ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லி அந்த 3rd டேல ஹீ ரைசஸ் அப். அது எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்குமே டூம் எம்டியாக இருக்கும் போது? அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேம் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் இல்லையா?
நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜூடஸ் இல்லாமல் ஜீசஸோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை உலகம் வந்து would not have understood. கடவுளோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் அவர், எஸ் he came, we knew he was a messiah, we knew ஹீல் பண்ணார் எல்லாமே பண்ணார். பட் only when Judas betrayed him, only when Judas went against him and sent him to the cross, அப்போ தான் ஜீசஸோட ஃபுல் பொட்டென்ஷியலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க, இருக்கிற எத்தனை நம்ம கூட எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் ஜீசஸோட இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த டிசைபிள்ஸ், எவ்ரிபடி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இப்போ சொல்லுங்க யாருன்னு? ஜூடஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து ஜான் கிடையாது, தாமஸ் கிடையாது, பீட்டர் கிடையாது, யாருமே கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனே எனிமி தான், பிட்ரே பண்ணவன் தான். ஏன்னா அவன் மூலியமாக தான் நம்மளுக்கு கிராஸே கிடச்சிது. அவன் மூலியமாக தான், ஜூடஸ் மூலியமாக தான், ஜூடஸ் ஜீசஸை பிட்ரே பண்ணதுனால தான் நம்மளுக்கு சால்வேஷனே கிடச்சிது. திங்க் போட்டுட்டு, ஏன்னா பைபிளை நம்ம சும்மா படிச்சுக்கிட்டே வரக்கூடாது. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லுவேன், பைபிள் வந்து ஒரு புராண புக்கு கிடையாது. அந்த புக்கை எடுத்து ஒரு கிராஸை போட்டு முத்தத்தை கொடுத்து பெட்டுக்கு பக்கத்தில் படுக்க வச்சு நம்மளும் போத்திக்கிட்டு அதையும் போத்திக்கிட்டு தலகாணி பைபிளா இல்லை தலகாணி வந்து நம்ம தலகாணியான்னு தெரியாமல் தூங்குறது வந்து பைபிள் கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து தலகாணி பைபிள் கிடையாது. நம்ம தலைக்குள்ளே இருக்கிற ஷார்ப்பான ஒரு எப்படி ஒரு நியூரான், எப்படி ஒரு பிரெயின் ஒர்க் ஆகுது டக்கு 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 டக்குன்னு, அந்த மாதிரி அந்த பைபிளில் இருக்கிற ஒரு கதை, ஒரு சிச்சுவேஷன், எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை உங்கள் மூளையில் வந்து டக்கு 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 டக்குன்னு வேலை செய்யணும். ஷார்ப்பாக இருக்கணும். பிரச்சனை வருதா, யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு வருது, வை நாட் ஹர்? ஓ, அப்போ டெவில் ஏதோ பிளான் பண்ணுறான், அப்போது காட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் சேவ் மீ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம், நம்ம தயாராகிட்டோம். ஓகே, வெரி குட், வா எனிமி கம், ஐ நோ ஐ எம் கோயிங் டு பி dealt, I know நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறேன், ஐ நோ மை லைஃப் இஸ் கோன் டு பி பெட்டர், இட் இஸ் கோன் டு பி சேஞ்ச். ஒரு சிச்சுவேஷனில் மனுஷன் வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். போன வாட்டி நான் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட். ஏன்னா நான் ஒரு வீக்கு ஒரு இதில் ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். அந்த டைமில் தான் நீங்கள் போன மெசேஜை வந்து யூஸ் பண்ணணும். டக்குன்னு வச்சு அதை இங்கே யூஸ் பண்ணி யூ ஷுட் ட்ரை டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் and go to the next level. எனிமி, நான் திருப்பியும் சொல்கிறேன், எனிமியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. பயப்படாதீங்க, மனசு உடையாதீங்க. சிச்சுவேஷன் வருதா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க. வருதா சந்தோஷப்படுங்க. ஏன்னா வந்துச்சுனாலே டெலிவரன்ஸ் வந்து ஆன் த வே. இன்னொரு இது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். மார்க் 2:3-9. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? ஆமென். நான் எதுக்காக இத்தனை பைபிள் இது படிக்கிறேன்னா, உங்களுக்கு எதுக்கு தெரியுமா காட்டுறதுக்கு, திருப்பியும் உங்களுக்கு காட்டினா ஒரு கதையோடு நிறுத்திடலாம். நான் எதுக்காக திருப்பியும் பைபிளை எடுத்து புரட்டி இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துக்க சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா மறுபடியும் இந்த கூட இருக்கவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கூட இருக்கிறவங்களோட தொல்லை தான் பெரும் தொல்லை. கூட இருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அவருக்கு, இந்த கூட இருக்கவங்களுக்கு எந்திரின்னு சொல்லணுமா, கெட்டப்புன்னு சொல்லணுமா, இல்லை ஹீலியோன்னு சொல்லணுமா? தான் இதான் பெரிய பிரச்சனை. உன்னை வந்து நீ குணமாயிட்டு, இப்போ ஒரு ஆள் வராங்க, அவன் ஏதோ வந்து யாரோ வந்து ஜீசஸ் இருக்காரு, அவர் குணம் வந்துட்டு இருக்கும் போது, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபோன் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், சலன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க,
டக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி ஆகிடும் எல்லாருக்குமே? ஷாக் ஆகிட மாட்டீங்க? டக்குன்னு அவன் குணமாயிட்டான், எந்திரிச்சுன்னு அவன் பண்ணி நடந்து போயிட்டான். அவன் வந்தது குணமாகணும்னு, அவன் குணமாயிட்டு போயிட்டான். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும்ப்பா, எப்படியாவது சொல்லி ஜீசஸ் குணப்படுத்திடுவானே, அதுக்கு தானே கூரையெல்லாம் பிச்சுட்டு மேலே அமைச்சிருக்காங்க, இல்லைன்னா பாவம் வரமாட்டாங்களா? பரவாயில்ல, நல்ல ஆளுங்க 4 பேரும் எப்படியோ கூரையை பிச்சு வந்து ஹீலிங்கை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், எவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி மோதி வரானோ தான் அவன் தான் ஹீலிங் கிடைக்கும். சும்மா சுற்றி நிற்கலாம் வராதுன்னு இப்படியும் பேசியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா பைபிளில் ஒரு கதை முடிச்சப்புறம் நம்ம நடந்தது எல்லாத்தையும் எழுதுனா பைபிள் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி பேசின வாய் நடந்ததுக்கப்புறம் எப்படி பேசியிருக்கோம்? கரெக்டா? இந்த மாதிரி பேசுகிற ஒரு வாய் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல காரியம் நடந்து முடிச்ச மட்டும் இப்படியும் பேசணும் தானே, அதுதான் பேசியிருப்பாங்க. திருப்பி நீங்கள் பைபிளில் பாருங்களேன், சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற தொல்லை தான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல பைபிள் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் புக்குன்னு. ஓல்டு ஃபேஷனே கிடையாது, அதே விஷயந்தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ திருப்பி படித்தாலும் அதுக்கு தான் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு பைபிள் பாயிண்டர்ஸ் எடுத்திருக்கேன். பைபிள் வந்து இன்றைக்கும் ரொம்ப ரெலவெண்ட். நடக்கிற எல்லா பிரச்சனை இங்கே ஒருத்தர் வாழ்க்கையிலையும் ஏற்கனவே முடிச்சிருக்கு. அதுக்கு இருக்கிற எல்லா ஆன்சரும் வந்து பைபிளில் இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக கரெக்டாக படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேத்யூ 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. பார்த்தீங்களா? முக்கியமாக வந்து நம்மளுக்கு எனிமீஸ் ரொம்ப தேவை. இதில் என்ன சொல்கிறதுனா ஃபுட் ஸ்டூல்னு சொல்லுது. ஃபுட் ஸ்டூல் நீங்கள் வந்து பைபிளை சும்மா மேலால் படிக்காதீங்க. ஃபுட் ஸ்டூல்னால் என்ன? இன்னைக்கோட பாஷையில் நான் சொல்லணுன்னா ஃபுட் ஸ்டூல் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி. யாரை படிக்கட்டு ஆக்குவாராம் கடவுள்? நம்ம ஃப்ரெண்டை கிடையாது, நம்ம கூட வேலை பண்ணுற ஆளை கிடையாது, நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவன் கிடையாது. யாரை நம்மளுக்கு படிக்கட்டாக மாற்றுவார்? யாரை மாற்றுவார் படிக்கட்டா? எனிமீஸ். ஸோ எத்தனை பேருக்கு படிக்கட்டில் வந்து டக்குன்னு ஏறி போகணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கட்டு மேலே டக்குன்னு ஏறி போகணும்னு நினைக்கிறீங்க? 1st floor, 2nd floor, 6th floor, 10th floor, 12th floorன்னு இல்லை. எத்தனை பேருக்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்கணும் வாழ்க்கையில்? சும்மா அப்படியே நடக்கிறோம், எல்லாரும் நடக்கிறோம், கூடியே நடக்கிறோம். நம்மளுக்கு எனிமீஸ் ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா நம்மளுக்கு யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மேலே சீக்கிரமாக போகணும், மேலே பரலோகம் கிடையாது, வாழ்க்கையில் முன்னேறி யாருக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக எனிமீஸ் தேவை. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு? உன் எனிமையை தான் உனக்கு படிக்கட்டாக மாற்றுவேன், உன் ஃப்ரெண்டை மாற்ற மாட்டேன். ஸோ எவன் நம்மளுக்கு எதிராக வரானோ ரொம்ப நல்லது, எனக்கு இன்னொரு படிக்கட்டு, வெரி குட், வா எனக்கு கீழே வந்து என் காலு கீழே இரு, நீ உட்காந்துக்கோ, உனக்கு மேலே உன் முதுகுக்கு மேலே நான் ஏறி போகிறேன், திருப்பி நான் அங்கே போவேன், திருப்பி ஒருத்தன் வருவான், ஏன்னா எனக்கு திருப்பி ஒரு படிக்கட்டு வேணும், நான் சாவர வரைக்கும் எனக்கு படிக்கட்டு வேணுங்க, நான் ஏறிக்கிட்டே இருக்கணும், நான் ஒரே லெவலில் இருக்க முடியாது, யாருமே ஒரே லெவலில் இருக்க முடியாது, ஏறிக்கிட்டே போகணும். ஏறணும்னா எனிமி வேணும், அப்போசிஷன் வேணும், பேசுகிற வாய் வேணும், தொல்லை கொடுக்குறவங்க வேணும், அப்போ தான் நான் ஏறி போக முடியும். இப்போ பாருங்கள் இன்னொரு வேர்ஸ் இன்னைக்கு Philippians 1:28. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, டோன்ட் பி இன்டிமிடேட்டட் இன் எனி வே பை யுவர் எனிமீஸ். அப்படின்னா சத்ருங்களை பார்த்து எதுக்குமே நீ இன்டிமிடேட் ஆகாத. ஐயோ அவன் பெரிய ஆள், இப்போ டேவிட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோ அவன் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், என்ன ஆகும், எப்படி ஆகும், இவன் வரானே எனக்கு தொல்லை கொடுக்குறானே, என்ன நடக்கும், நல்லது நடக்குமா, இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படவே தேவை கிடையாது. இது வந்து இட்ஸ் ஆஃப் நோ கான்சிக்வன்ஸ் அட் ஆல். பிகாஸ் நம்ம கூட இருக்கிற காட் இருக்கார் பார்த்தீங்களா, இஸ் அ ஹியூஜ் காட், இஸ் அ மிரக்கிள் ஒர்க்கர், இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா he has always come. நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம்தான், ஸ்டே இன் ஃபேத். எப்போவுமே நம்மளோட ஃபேத் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட வைக்கவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட
our faith in God should not be shaken. செகண்ட் வந்து எனிமி எப்போவுமே நம்மளுக்கு கேம் எங்கே தெரியுமா விளையாடுவான்? அவனோட ஹாப்பி பிளே கிரவுண்ட். எனிமியோட பிளே கிரவுண்ட் எது தெரியுமா? எது? நம்மளோட எனிமியோட பிளே கிரவுண்டே நம்ம மைண்டு தான். நல்லா விளையாடுவான், தாட்ஸோட. பயம்னு ஒரு பாலை போடுவான், அப்புறம் வந்து வேறு எதனா ஒரு யோசனையை கூட்டிகிட்டு போவான். இப்படியானா என்ன, அப்படியானா என்ன, நம்ம தாட்ஸை வச்சே விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க தெரியும், ஒரு ஆளோட மைண்டை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவன் ஃபுல் உடம்பே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா மெயினாக ஒரு மனுஷனோட மெயின் திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை ஃபேத் இல்லை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதே வந்து மைண்டு தான். அந்த மைண்டில் வந்து அவனை வந்து நீ ஒன்றும் இல்லாதவன், நீ வேஸ்ட்டு, முடிய போதும் கதை, அவ்வளோதான்னு அவன் மைண்டில் வந்து அவனை பலவீனமாக நம்ப வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன், அவனால் வந்து ஒரு ஸ்டெப்பு எனிமி குனிஞ்சிருந்தா கூட அவனால் கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன பயம்? அவன் குனிஞ்சிட்ருக்கான், படிக்கட்டு மாதிரி தான் தெரியுது, காலை வச்சும் போது டக்குன்னு கத்தி எடுத்து குத்திட்டானா, அவனை குனிய வச்ச கடவுள் எதுக்கே அவனை சாவடிப்பான்? அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு நம்பிக்கை வேணும், அதுக்கு ஃபேத் வேணும். நீ கடவுளை நம்பினாதான் தைரியமாக உன்னோட எனிமியோட முதுகில் நீ காலை வச்சு ஏறி போவா. கரெக்டா? உனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் மேலேனா நீ காலை அங்கே வைப்பியா எனிமின்னு தெரிஞ்சு? ஆனால் பைபிள் வாசனம் என்ன போட்டிருக்கு? எது நம்மளோட படிக்கட்டு? ஸோ சத்ரு தான் நம்ம படிக்கட்டு. ஸோ கடவுள் அவனை தான் நம்ம படிக்கட்டு ஆவாங்க. ஸோ அவன் மேலே நம்ம காலை வச்சு ஏறி படிக்கட்ட போனோன்னா நம்மளுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கணும்? நம்ம மைண்டு எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அங்கே நம்பிக்கையாக இருந்தோன்னா நம்ம எங்கே வேணாலும் காலை வைக்கலாம், எங்கே வேணாலும் காலை வைக்கலாம். We can walk on waters, we can walk on the fire, we can jump from anywhere. ஏன் நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்குது. நான் உங்களுக்கு இது சொல்கிறேன், என் பசங்க சின்ன வயசு இருந்தாங்க பார்த்தீங்களா, 2 years 3 years எல்லாம், அப்போல்லாம் நான் சொல்லுவேன் ஜம்ப்னு சொன்னால் டக்குன்னு கூச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 100% நம்பிக்கை. வளர என்னத்தம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு, ஐயோ மம்மி கொஞ்சம் இப்போ ஓல்ட் ஆகிட்டாங்களா, ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா. ஸோ வளர என்ன ஆயிடுதுன்னா யோசிப்பாங்க, மம்மி ஐ யூ ஷூர், கேன் ஐ ஜம்ப் நோ? ஓகே ஐ வில் சே 1 2 3. ஏன்னா அவங்க என்ன அலர்ட் ஆக்குறாங்களாம். 1 2 3 மோது தான் நான் குதிப்பேன், நீ அலர்ட் இருக்கணும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு. ஏன்னா அப்போ அவங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்துவக்கிட்ட வரோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தையா வரோம் பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் சொல்கிறாரு குழந்தையா நீ இரு அப்படின்னு. குழந்தையா நீ என்கிட்ட வான்னு. அந்த குழந்தைய நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, இந்த கண்மூடித்தனமானது குதினா குதிக்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம கிறிஸ்துவுக்கு நிறைய வருஷம் இருந்து வளர்ந்து நம்ம கடவுளுக்கே கண்டிஷன் போட ஆரம்பிக்கிறோம். நான் குதிக்க போகிறேன், கர்த்தரே கேர்ஃபுல்லாக இருங்க. 1 சொல்லுவேன் நின்றுக்கணும், 2 சொல்லுவேன் கை வச்சுக்கணும், 3 சொல்லுவேன் சொல்லிட்டேன் பிடிப்பீங்களான்னு குதிக்கிறீங்க ஆனால் குதிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ரைட் ஆர் நாட்? இப்போ இன்னும் நம்ம எக்ஸடஸ் 1:9-11. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே எனிமீஸ். நான் எதுக்கு அவங்க இவ்வளோ படிக்க வைக்கிறேன்னா, யூ ஷுட் பி ஷுவர் அண்ட் கன்ஃபார்ம்ட் தட் எனக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், ஒரு ஃபேரோ சுச்சுவேஷன், ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வராங்கன்னா கண்டிப்பாக மை டெலிவரன்ஸ் இஸ் ஆன் த வே. ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் ஒன் மோர் திங். இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார்டன் ஆஃப் கெத்செமனி வந்து இன்னொரு பேர் வந்து place of pressing. The meaning of Garden of Gethsemane நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். Jesus was crucified on Friday, right? Saturday he went down, he conquered all the darkness of the forces எல்லாம் conquered பண்ணாரு. Sunday day of great resurrection. If he was not ஃப்ரைடேன்னு ஒரு நாள் இல்லைன்னா சண்டேன்னு ஒரு நாள் வந்திருக்குமா? குட் ஃப்ரைடேன்னு ஒரு நாள் இல்லைன்னா
ஈஸ்டர் நாள் வந்திருக்குமா? ஈஸ்டர்னு ஒரு நாள் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சால்வேஷன் கிடச்சிருக்குமா? இன்ன வரைக்கும் ஒரு ஆள் இப்படி உட்கார முடியாது. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஓடணும். இப்போது எங்கே? மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு ஓடி அவங்கவுங்க பாவத்துக்கு ஏற்றாப்புல கோட்டு, கவு, எனக்குன்னா நான் நிறைய வாங்கிக்கணுங்க. ஏன்னா என் ஃபேமிலிக்கு நிறைய வந்து என் பசங்க இதுக்கெலாம் ஒரு 2 கோட்டு 2 கவு எல்லாத்தையும் நாங்களாம் எடுத்துகிட்டு போனோம். எதுக்கு? சாக்ரிஃபைஸுக்கு. ஸோ அந்த ஜூடஸ்ன்னு ஒரு ஆள் இல்லைன்னா ஃப்ரைடேன்னு ஒரு குட் ஃப்ரைடேன்னு ஒரு நாளே கிடையாது. ஜூடஸ்ன்னு ஒரு ஆள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டர்னு ஒரு நாள் கிடையவே கிடையாது. ஜூடஸ்ன்னு ஒரு நாள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சால்வேஷனே கிடையாது. ஜீசஸ்க்கு எதிராக ஜூடஸ் வரலன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சால்வேஷனே கிடையாது. நம்மளால இப்போ உட்காந்து ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு இத்தனை நாள் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, ஐயோ ஜூடஸ் அந்த பகுதியை படிக்கும் போது எவ்வளோ மோசமானவன், கர்த்தர் கூடயே இருந்து கர்த்தரை காட்டி கொடுத்தான், வெரி குட். நானாக தானே சொல்லுவேன், வெரி குட் காட்டி கொடுத்தான், வெரி குட் அகேன்ஸ்டாக போனான், வெரி குட். ஏன்னா அந்த எனிமினால தான், அந்த பர்சனால தான் நம்மளுக்கு குட் ஃப்ரைடேன்னு வந்துச்சு. ஜூடஸ்னால தான் நம்மளுக்கு சால்வேஷன் கிடச்சிது. ஜூடஸ்னு ஒரு கேரக்டர்னால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பெரிய கர்ட்டனே வந்து கிழிக்கப்பட்டுச்சு. ஜூடஸ்னால தான் நம்ம எனிமி, நம்மளுக்கு எதிராக வரவன், நம்மளுக்கு கஷ்டமான சுச்சுவேஷனால தான் ஜீசஸ் யாருன்னு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அநேக தேசத்துக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா நூக் அண்ட் கார்னருக்கு வந்து எல்லாம் வந்து காஸ்பிள் போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து காஸ்பிளை பற்றி பேசுகிறோம், பைபிளை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜீசஸை பற்றி பேசுகிறோம், கையை தூக்கி வர்ஷிப் பண்ணுறோன்னா யாரால? ஜூடஸ் காட்டி கொடுத்ததுனால தான். யோசிச்சு பாருங்க, ஆமாவா இல்லையா? நம்ம எப்போ பைபிளை படிக்கிறோமோ யோசிச்சு படிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு எனிமியும் உங்களை நோக்கி வர ஒரு சத்ரு, உங்களை நோக்கி வர ஒரு கெட்ட விஷயம், ஒரு பேட் சிச்சுவேஷன், நீங்கள் எது உங்களுக்கு காட்டி கொடுக்குதுன்னு நினைக்குதோ, நீங்கள் எது நினைக்கிறீங்களோ, எனக்கு இது வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்க, ரொம்ப கஷ்டமோ, அதுதான் உங்களோட ரிசரக்ஷன். இன்னைக்கு யூ மைட் பி, டுடே யூ மைட் பி இன் அ பிட்ரேட் சிச்சுவேஷன், டுடே இட் மைட் பி அ குட் ஃப்ரைடே ஃபார் யூ. குட் ஃப்ரைடேன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஈஸ்டர்னு ஒன்று வரும். குட் ஃப்ரைடேன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஈஸ்டர்னு ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை சிலுவையில் அடிக்கிறாங்க, உங்களை எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்கன்னா உங்கள் ரிசரக்ஷன் டேஸ் கம்மிங். சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிய போகுது. நத்திங் இஸ் கோயிங் டு கோ அன்நோட்டிஸ்ட் பிகாஸ் பைபிள் இஸ் வெரி ரெலவெண்ட். அன்னைக்கு எப்படி அது வந்து உயிருள்ள ஒரு இது வேர்டாக இருந்துச்சோ இன்றைக்கும் அதே உயிருள்ள வேர்டு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் நம்மக்கிட்ட பேசுதா? இன்றைக்கும் பேசுகிற அந்த பைபிள் எத்தனை வேர்சஸ் நான் இன்றைக்கி படித்தேன். அந்த ஒரு வேர்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஈட்டி குத்துற மாதிரி இருக்கணும். இருக்கா? அப்போனா இன்னும் அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். பேசுகிற ஆள் முக்கியம் கிடையாது, எந்த வார்த்தையை பேசுகிறோம் தான் முக்கியம். ஏன்னா யார் வேணால் கடவுள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், என்னை எடுத்து கடவுள் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா யாரை வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த அப்போசிஷன் தான் முக்கியம் எல்லார் லைஃப்லையும். எனிமி வருதா, சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி. ஏன்னா உங்களையும் ஒரு ஆளாக நினச்சி ஒருத்தன் வந்து உங்களுக்கு எதிராக நிற்கிறான்ல. இப்போ எவனாவது ஒருத்தன் ஒரு வேஸ்ட்டாக இருக்கான், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் தான் ஆளாக இருப்பான், அவங்க எதிராக எவனாவது ஒருத்தன் நிற்பானா? ஒரு உயிரில்லாத பாம்பை அடிப்பாங்களா? செத்து போன பாம்பை எவங்க போய் அடிப்பீங்க? வேலை இல்லாத ஆளை எவன் கொம்பை எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு எவன் போய் செத்து போன பாம்பை அடிப்பீங்க? அடிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் எந்த பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கோ, ரொம்ப சீறிட்டு வருதோ, அந்த பாம்பை தான் நிறைய பேர் ஓடுவாங்க. ஆமாம் தானே? எந்த ஒரு பெரிய டைகர் இருக்கோ, பெரிய அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒரு கூட்டம் வந்து உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகுதா, உங்களை பார்த்து டென்ஷன் ஆகுதா, அப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் எனிமியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, சாத்தானை ஆட்டுறீங்க, இரிட்டேட் பண்ணுறீங்க. அவனுக்கு பிடிக்கல, அவனை ஏதோ நீங்கள் செஞ்சதுனால தான் ஆளுங்களை அமுச்சிட்ருக்கான். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா தான் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கணும். எத்தனை பேருக்கு வந்து இங்கே எனிமியே இல்லை, எனிமியே எனக்கு கிடையாதுங்கன்னு சொல்கிறவங்க யார்? எனக்கு நிஜமாக நானே பார்க்கணும் அந்த ஆளை.
கஷ்டமே எனக்கு இல்லை, எனிமே எனக்கு கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? எல்லாருக்கும் இருக்கா சத்துருங்க? எல்லாருக்கும் வந்து கஷ்டங்க இருக்கா? அப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப பிளெஸ்டுங்க. அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க. குட் ஃப்ரைடே வந்துருச்சா, நெக்ஸ்ட்டு ஈஸ்டர் தான். கடைசி வேர்ஸ் வந்து சாம் 119:71 இங்கிலீஷில் சொல்லுது, இட் இஸ் குட் ஃபார் மீ தட் ஐ வாஸ் அஃப்ளிக்டட். சாம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். வாவ், பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் கஷ்டத்தில் போகிறோம்ல, ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? நம்ம யாருன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? நெசசிட்டி த மதர் ஆஃப் இன்வென்ஷன் மாதிரி சில பேருக்கு ஒருத்தவங்களுக்கு சமைக்கவே தெரியாமல் இருக்கலாம். பொண்டாட்டி ஊரை விட்டு போயிட்டேன்னா ஏதான ஒன்று பண்ணி அவன் சாப்பான். அப்போ தான் தெரியும் அவனுக்கு, ஓ எனக்கு ரசம் பண்ண கூட தெரிஞ்சிருக்குப்பா, நீ இல்லாத போது நான் பார்த்தேன் நீ எப்படி இதை பண்ணுறேன்னு, அதை நான் பண்ணி சாப்பிட்டேன். அவனே ஒரு நல்ல ஒரு குக் ஆகிட்டு சாப்பிடுவான். ஒரு விஷயம் வந்து எப்படி தெரியுமா? நம்ம தள்ளப்படுறோம் பார்த்தீங்களா, நம்ம எடுத்து தள்ளப்படுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மக்குள்ளேயே இதெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வி வில் ரியலைஸ் நம்ம யார் அப்படின்னு. எத்தனை பேர் நம்மளை சுற்றி பேசுகிறாங்களோ ரொம்ப நல்லது, அதுக்கு மேலே நம்மளுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? அவ்வளோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்ல, பிபிசி தேவையில்ல, நியூஸ் தேவையில்ல. ஒரு ஆள்லாம் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு எவ்வளோ செலவு பண்ணுறான் தெரியுமா? போஸ்டர் அடிக்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிறாலும் ஃப்ரீ பப்ளிசிட்டி. 50 பேர் இருக்காங்களா, 100 பேர் இருக்காங்களா, சந்தோஷமாக இருங்க. 100 பேர் போய் 200 1000 பேருக்கு உங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணிடுவான். உங்களோட பிரேக் த்ரூ வரும்போது, உங்களுக்கு சண்டே வரும்போது உங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி. சந்தோஷமாக இருங்க. எப்போ ஒருத்தவங்களுக்கு அகேன்ஸ்டாக வரானோ நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் ஒருத்தன் உன்னை தேடி என்ன டெவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நம்பர் 2, சுற்றி இருக்கிறவங்க ஆள் நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரீ பப்ளிசிட்டி இருக்கட்டும். அவங்க பார்க்கட்டும், நல்லது நடக்கும் போது நல்லது பேசுவாங்க, நம்மளை வந்து தொல்லை பண்ணும்போது தொல்லை விஷயங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு எது வந்தாலும் அவங்க சும்மா ஒரு பப்ளிசிட்டி தான். கெட்டது நடந்தாலும் அதை போய் பப்ளிசைஸ் பண்ணிடுவாங்க, நல்லது நடந்தாலும் பப்ளிசைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லெட் தெம் பி நம்ம மீடியா பீப்புள்னு வச்சுக்கலாம். தேர்ட் வந்து நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஆமென். ஸோ இப்போ சொல்லுங்க, எனக்கு எனிமீஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. ஏன்னா ஜீசஸ்க்கே வந்து ஜூடஸ் இருக்கிறதுனால தான் சால்வேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஜூடஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசைபிள் பைபிள்லேயே. ஏன்னா அவர்னால தான் நம்மளுக்கு சால்வேஷன். ஆமென். Amen. Thank you for joining our evening service. Until we meet next Friday. Thank you.